ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நம்ம அவளோட எதிர்பார்த்த இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன, அதை தாண்டி ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத 2 பேருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோ போலாம். முதல் விஷயம், நம்ம மணிச்சந்திரா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டஃப்பான கண்டஸ்டன்ட் அர்ச்சனா, ஆனால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் தயவு செய்து அழாதமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ளாசஸ் வந்து வருது. அர்ச்சனாவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து தினேஷ் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிக்சன் பற்றி சொல்கிறாப்புல. நிக்சன் வந்து ஒரு பெரிய சிங்கராக வரணும் சார், அவர் ஆக்டர் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கராக வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 50 பாடல்களாவது அடுத்த வருஷத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெவல்யூஷனாக வந்து கண்டிப்பாக வந்து நிக்சனுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அவரும் நிறைய பாடல்கள் வந்து எழுதணும் அப்படின்றதுனால நம்மளோட சிறப்பு மீடியா சார்பாக நம்ம வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம் இந்த ஹாப்பி நியூ இயரில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிக்சன் வந்து சொல்கிறாப்புல, விஷ்ணுக்கு வந்து கோவம் வருது சார், கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நம்மளுடைய தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு சூப்பரான தக்லைப் வந்து கொடுக்குறாரு. கோவம் வருகிறது அப்படிங்கிற போது வந்து 10 எண்ணுங்க, அமைதியாகிடுவீங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 எண்றதுக்குள்ளே 10 அப்படின்னு சொல்லிட்டு இருறா இன்னும் 9 இருக்குது வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க, சாந்தப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாந்தப்பட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ கோவப்படாதீங்க, கோவப்படுறதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கோவத்துக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது புரியும். அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால் அதை பொறுமையாக உட்காந்து யோசிங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காப்புல, இவர் வந்து பெரிய நடன மாஸ்டராக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சார். நெக்ஸ்ட் இயரில் வந்து பெரிய ரெவல்யூஷனாக அது வந்து எடுத்து அது வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷனோட பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால் இந்த ஆசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளிப்படையாக வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். என்னதான் இது வந்து கேம் அப்படிங்கிறது வந்து மக்களும் சரி உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் சரி அதை புரிஞ்சுக்கணும். வெளியே வந்ததுக்கப்புறம் ஜாலியாக ஃபன்னாக வந்து நம்ம நட்பாக வந்து தொடரணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து நினைக்கணும். ஸோ கண்டிப்பாக நினைக்க தான் போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு நாள், அதனால் பொறுமையாக உட்காந்து யோசித்து நம்ம எண்ணத்தை வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பொறுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவல்யூஷன் வந்து எடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ரெவல்யூஷன் 2024க்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.